இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சோப்பு ஏன் சீக்கிரம் கரைகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப் பாக்ஸில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறது நம்ம பார்க்கணுங்க. மார்க்கெட்டில் இருக்கிற சோப்புக்கும் நம்ம சோப்பில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, என்ன மூலப்பொருட்கள் போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, இப்போ நம்ம என்னென்ன மூலப்பொருட்கள் போட்டிருக்கணும் அப்படின்னா, சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. இதே நம்ம டிசிஎம்எஸோட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அதுக்கு அடுத்தது பாருங்க, உணவுக்கு பயன்படுத்துகிற கவ் பட்டர், பசு வெண்ணெய். அதே போல பாருங்க, இது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், உணவுக்கு பயன்படுத்துறது. அதுபோல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பைண்டிங் மெட்டீரியலுக்காக லை மட்டும் சேர்க்கிறோம். லைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்டிக் சோடாவும் வாட்டரும். அதுக்கு அடுத்ததுங்க தவறுங்க பர்ஃப்யூம். பர்ஃப்யூமும் மிக குறைந்த அளவுல தரமான பர்ஃப்யூமை நம்ம சேர்க்கிறோம்.